வணக்கம் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் நேற்றிலிருந்து அதாவது 2 நாளைக்கு முன்னக்கூட்டியிலிருந்து குயிஸ் செக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன குயிஸ் செக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட சேனல் நீங்கள் உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமு, வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவு, ப்ளேலிஸ்ட்டு அப்படின்னு வரிசையாக இருக்கும். அதில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த கொஸ்டினை வாசித்து பார்த்துட்டு அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து சரி அந்த கேள்விக்கான பதிலாக உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா அது அந்த நீங்கள் டச் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து சரியான விடையாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் வரும். நீங்கள் டச் பண்ண அந்த விடை வந்து தவறானதாக இருந்துச்சுன்னா அது இன்ட்டு மார்க் வந்துட்டு அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து சரியான பதிலோ அதில் வந்து டிக் மார்க் வரும். இந்த கேள்விகள் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தினந்தோறும் செய்தித்தாளில் வரக்கூடிய செய்தித்தாளில் வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய போட்டித் தேர்வுக்கு தேவையான என்னென்ன தகவல்கள் இருக்கோ அதைத்தான் அந்த கேள்வி எடுப்போம். செய்தித்தாளில் வரக்கூடியதுலேருந்து 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு கல்வித்தரத்திலான போட்டித் தேர்வுகளுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். அது நடப்பு நிகழ்வுகளாகவும் இருக்கலாம், சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கலாம், பாலிட்டி சம்மந்தமாகவும் இருக்கலாம், தமிழ் சம்மந்தமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு ஆன சிலபஸ் சம்மந்தப்பட்ட 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தரத்தில் செய்தித்தாளில் வரக்கூடிய ரொம்ப பேசிக்கான எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி எல்லாருமே ஈஸியாக படிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முறை படித்தாலே அப்படி மனசில் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பிரபலமான விஷயங்களை நம்ம தினந்தோறும் எடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதே 30 நாள் நம்ம தாண்டிட்டோம் 30 கேள்வி, அதே 2 மாதம் ஆகிட்டுனா 60 கேள்வி. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நாள் ஒரு கேள்வி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பெருசு இல்லை. ஏன்னா ஒரு 10 செகண்டு 20 செகண்டு இதுக்கு நம்ம செலவு பண்ணோன்னா அந்த ஒரு கேள்வி தெரிஞ்சுக்கலாம். அப்படி தினந்தோறும் ஒரு கேள்வியாக தெரிஞ்சுட்டே போகும்போது மொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஒரு 10-15 நாள் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 15 கேள்வி பதிலாக தெரிஞ்சுக்கிடுவோம். அது 15 கேள்வி பதிலாகவும் நம்ம பார்க்கலாம், இல்லை 15 தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரே நாளில் நிறைய படிக்கிறதுங்கிறது கஷ்டம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்று, ஒரு 2 நாளைக்கு ஒன்று, அப்படி 3 நாளில் அடுத்து ஒன்று அப்படின்னு தினந்தோறும் ஒரே ஒரு கேள்வி பார்த்துட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே பல நாட்கள் தாண்டி இருப்போம். ஆனால் நம்மளே அறியாமல் நிறைய கேள்விகள் நம்ம படிச்சிருப்போம். அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம கொண்டு வரோம். இந்த கேள்விகளுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 கேள்வி தான் போட்டிருக்கோம். அந்த 2 கேள்விக்கு நீங்கள் தெரியாதவங்க 2 கேள்வியை பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இன்னையிலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். தினந்தோறும் இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் பதிலளிக்க முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சின்ன நோட்டு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தினந்தோறும் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த போஸ்ட்டில் போய்ட்டு எந்த கேள்வியோ அந்த கேள்வியை எழுதி அதுக்கான ஆன்சரு நீங்கள் அதில் வரும், அதிலே வரும். நீங்கள் டிக் பண்ணும்போது டிக் மார்க் காட்டும். அந்த ஆன்சரை கீழே எழுதிக்கோங்க. சில கேள்விக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன். அப்படி எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லியிருந்தேன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷனே அந்த கொஸ்டினுக்கு கீழே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தினந்தோறும் படிக்கும்போது உங்களுக்கு பின்னால் என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த கேள்வி போடுறோம், நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கேள்வி எடுக்கலாம், அந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கேள்வி எடுக்கலாம். இல்லை கேள்விகள் இன்னும் கொஞ்சம் நல்ல கஷ்டம் அடைக்கல, இது ரொம்ப எளிமையாக இருக்குது, இல்லை இன்றைக்கி நம்ம எடுத்த கேள்வி ரொம்ப கடினமாக இருக்குது, இல்லை இதை விட எளிமையாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். நம்ம வந்து அது கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அந்த திருத்தம் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம பதிவுகள் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி குவிஸ் வருது அப்படிங்கிறது. அதனால் நம்ம வீடியோவாக போடுறோம். இதை வீடியோவை பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பதிலளிங்க. எந்த அளவுக்கு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய நபர்கள், அதாவது மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இதுக்கு பதிலளிக்காங்க, எந்த அளவுக்கு அதிகமான பேர் வந்து இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க, நிறைய பேர் பதிலளிக்காங்க தினந்தோறும் அப்படின்னா இந்த கேள்விகளுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 2 கேள்வி, அல்லது ஒரு நாளைக்கு 3 கேள்வி, அல்லது ஒரு நாளைக்கு 5 கேள்வி, அல்லது ஒரு நாளைக்கு 10 கேள்வி, அந்த மாதிரி நாங்கள் கேள்விகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போவோம். அது எதை வச்சு அதிகரிப்போம் அப்படின்னா எந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து ஆர்வத்தோடு இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கேள்விகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ தினந்தோறும் நாங்கள் 5 கேள்வி போடுறோன்னா நீங்கள் ஒரு மாதம் படிக்கும்போது 150 கேள்வி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது கேள்வி பதில் அப்படியாகவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை 30 தகவல் நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீ பார்க்கலாம். இல்லை எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவலை நான் புதுசாக ஒரு 150 தகவல் நான் ரிவிஷன் பண்ணல அப்படின்னு கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியே பாருங்கள், மேலே ஹோமு, வீடியோஸு, ப்ளேலிஸ்ட்டு, லைவு, ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அதை நீங்கள் வாசித்து பார்த்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம்.
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.